Peacemakers of Christo. உன்னிடம் இருப்பது நேர்மையுள்ள செல்வமா நேர்மையற்ற செல்வமா? லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தக்காதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இந்நாளிலே நீர் கூறினீர் ஐயா, நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் என்று. ஆண்டவரே, ஆனால் இந்த உலக மனிதர்கள் நேர்மையற்ற செல்வம் அல்ல ஆண்டவரே, நேர்மையுள்ள செல்வத்தை வைத்து கொண்டு கூட ஆண்டவரே அண்ணன் தம்பிகளை அக்கா தங்கைகளை ஆண்டவரே சம்பாதிக்காத மனிதர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நேர்மையற்ற செல்வங்களை வைத்து கொண்டு ஆண்டவரே பெரிய வீடு கட்டுவதும் ஆண்டவரே பெரிய பணக்கார வாழ்க்கை வாழ்வதும் பயங்கர நகைகளை வாங்குவதும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதும் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதும் ஆண்டவரே பெரிய நிலங்களையும் பிளாட்டுகளையும் அபார்ட்மெண்ட்டுகளையும் கட்டுவதிலும் எங்களுடைய நாட்டங்கள் சென்று கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்திலே பெரிய பெரிய பணக்காரனாக வாழ்கிறவன் அனைவரும் ஆண்டவரே, அனைவரும் ஒருவரை கூட விடாமல் ஐயா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் தான் ஆண்டவரே. அப்ப அடுத்தவனுடைய கண்ணீரை ஆண்டவரே பெற்றுக்கொண்டவன் தான் ஆண்டவரே பணக்காரனாக இருக்கிறான். பொய் சொல்லி திருடி ஆண்டவரே அவனை மயக்கி அவனிடமிருந்து அனைத்தையும் பிடுங்கி கொள்ளுகிற மனிதர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஆமாப்பா, என் தெய்வ கர்த்தாவே, எத்தனையோ பேரு வியாபாரத்துல பொய்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே, விவசாயத்தில் பொய்கள் சொல்லுகிறார்கள், தொழிலிலே பொய்கள் சொல்லுகிறார்கள், அதிக விலையை வைத்து விற்று அதிலே லாபத்தை கண்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஐயா. இந்த பொய் பித்தலாட்ட ஆண்டவரே இந்த சொத்துக்கள் எதற்கு ஆண்டவரே? அடுத்தவனை பிழிந்து லஞ்சம் வாங்கி சொத்துகள் சேர்க்கிறவர்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, ஏழைகளாக இருந்தாலும் லஞ்சம் கொடு, பணக்காரனாக இருந்தாலும் லஞ்சம் கொடு என்று வாங்கி ஆண்டவரே பாவ சொத்துக்களை கட்டி கொள்கிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஆமாண்டவரே, இந்நாளிலே சந்தோஷமும் சமாதானமும் இல்லாத குடும்பங்கள் யார் என்றால் இந்த பாவ சொத்து காசுகளை சேர்த்தவர்கள் தான் இன்று நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் உடல் சுகம் இல்லாமல் பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, நீர் கூறினீர் அல்லவா, நேர்மையற்ற சொத்துக்களை வைத்து நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆண்டவரே, நேர்மையற்ற சொத்தை வைத்து சம்பாதிக்கிறவனுக்கு நல்ல நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் ஆண்டவரே, நல்ல உறவினர்கள் இருக்க மாட்டார்கள் ஆண்டவரே. பொறாமை பிடித்த உறவினர்களோ பொல்லாப்பு கண்களாலே பார்க்கிற மனிதர்கள் தான் அவன் மத்தியில் இருப்பார்கள். ஏனென்றால் அவன் பாவத்தையும் பாவ காசையும் சேர்த்து வைத்திருக்கிறான். ஆமா ஆண்டவரே, நீர்தாமே இறங்கி வந்து ஆண்டவரே இந்த நேர்மையற்ற செல்வங்களை சேர்த்தவர்களை திருத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உழைத்து சம்பாதிக்கிறவன் ஏழையாகவே இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா, உழைத்து உழைத்து ஓடாய் போய் ஆண்டவரே வாழ்க்கையில சாதிக்க முடியாமல் மரித்தவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா இயேசுவே, இன்னைக்கு ஆடம்பர வாழ்க்கையும் இன்னைக்கு ஆண்டவரே ஊர் சுத்தல் வாழ்க்கையும் தான் மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, இன்னைக்கு அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகள் ஆண்டவரே இவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் திரும்பி கொடுக்கக்கூடிய கருணை உள்ளத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அக்கா சொத்தையும் அண்ணன் சொத்தையும் அபகரிக்க கூடாது ஆண்டவரே. தம்பி சொத்தையும் தங்கச்சி சொத்தையும் அபகரிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, மனைவி சொத்தையும் கணவன் சொத்தையும் அபகரிக்க கூடாது ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த பிள்ளைகள் அனைவருடைய உள்ளத்திலும் பரிசுத்தத்தை வையுங்க ஆண்டவரே, நேர்மையான இருதயத்தை வையுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த மாளிகைகளும் இந்த வீடுகளும் இந்த குடிசைகளும் நேர்மையுள்ள
நேர்மையுள்ள குடிசையாக, பரிசுத்தமுள்ள குடிசையாக, பரிசுத்தமுள்ள கூடாரமாக, உம்முடைய தெய்வ பிரசன்னமுடைய கூடாரமாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த பாவகர வீட்டில் இருந்தால் ஆண்டவரை இவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள், நிம்மதியாக தூங்க மாட்டார்கள், நிம்மதியான மரணம் அடைய மாட்டார்கள். இயேசு ராஜாவே, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நேர்மையையும் பரிசுத்தத்தையும் பரலோக ஜீவனையும் நீர் வைக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம்,
பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. அந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.